வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனையை போட்டு நான் உங்க அன்பு ஜோதிடர் அன்பு காத்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைமுறை 2026 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள். 2026 ஜூன் மாசம் வரக்கூடிய குரு பயிற்சியோட பலன்கள் நம்ம பார்க்க போறோம். அந்த குருன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மனுஷங்களும் பாத்தீங்கன்னா எப்பப்பா எனக்கு குருபலம் வருது, எப்ப எனக்கு திருமணம் ஆகும், குருபலம் எப்போதுன்னு பாருங்க, எப்ப வாழ்க்கையில முன்னேற்றம் வரும், எனக்கு குருபலம் எப்ப இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி குருவை பத்தி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குருவுடைய இந்த குருவோட பயிற்சி 12 ராசிக்கு எப்படி இருக்கு அது தெளிவா சொல்ல போறேன். என்ன பண்ணுங்க, உங்களோட 12 ராசி பலன் இருக்கு, 12 லக்னத்துக்கும் பலன் இருக்கு. எப்படி சார்னா உங்களுடைய ராசி மற்ற லக்னத்துக்கு பலனை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மேச ராசியா இருக்கீங்களா, மேச பலனை எடுத்துக்கோங்க. லக்னம் கடக லக்னமா, கடகத்தோட பலன் எடுத்து ரெண்டுத்தையும் நீங்க டேலி பண்ணும்போது ஒட்டுமொத்தமான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இந்த பலனை எடுத்து பாருங்க. அதே மாதிரி நான் தாழ்மையோட உங்கள்கிட்ட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அஸ்ட்ராலஜி சேனல்ல வீடியோஸ் பாக்குறேன், உங்களுடைய விலை மதிப்புல பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. அதை கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம லைவ்ல வந்தாலும் சரி, இல்ல புதுதாக வீடியோ கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களோட வாட்ஸ்அப் குழுக்களையும் நம்மளோட வீடியோ பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து பாதி பலன் அடையட்டும். அதே மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, தெளிவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோட கடைசியில இந்த குருவோட பேச்சு என்னென்ன யோகத்தெல்லாம் கொடுக்குதுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி பலன், உங்களுடைய லக்ன பலன், கூடவே இந்த குரு யாரு, இவர் எப்படிப்பட்டவர், இவர் என்ன மாதிரியான நமக்கு யோகங்கள்லாம் கொடுக்க நம்ம தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, இல்லத்த அரசுகளுக்கும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸோட ஊழியர்களுக்கும் சரி, தொழில் முனைவோருக்கும் சரி, சீனியர் சிட்டிசனுக்கும் சரி, அதே மாதிரி இந்த ஆண்டுல எனக்கு விமோச்சனம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு அனைவருக்கும் இந்த வீடியோங்கிறது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வரலாம். செவ்வாய் ஆட்சினா கொண்ட இந்த விருச்சிக ராசிக்கு 2026 குரு பேச்சு கொண்டு எப்படி சார் இருக்க போகுது? ஒரு பழமொழி சொல்றேன் பாருங்க, ஓடுனவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு அட்டம சனிவாங்க. அப்போ குருவை நம்பி நம்ம எங்க வேணா ஓடி போலாம். சொந்த ஊரையும் சொந்த தொழிலை விட்டு குருவை நம்பி எங்க ஓடணும், நம்மள குரு காப்பாத்தி விட்டுருவாரு. அப்படிப்பட்ட அந்த உன்னதமான பழமொழிக்கு ஏற்ப குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சமாக போறாருங்க. குரு பகவான் 9ஆம் இடத்துல உச்சமாக போறாருங்க. குரு என்னென்ன ஆதிபத்தியம் எடுத்து பார்க்கும்போது குரு உங்களுக்கு தனாதிபதி, 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி குரு. பொதுவா 2ஆம் இடத்துக்கு தனாதிபதி உச்சமாகும் போது எப்படி சார் இருக்கும்? தனம்னா என்னங்க? செல்வங்க. தனத்துக்கு அதிபதி குருங்க. தனத்துக்கு அதிபதியே உச்சமாகும் போது இதுவரைக்கும் வாழ்க்கையில பண சம்பந்தமாக இருந்த இடர்பாடுகள் எல்லாமே நீங்க, பண சம்பந்தமாக இருந்த இடர்பாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு பண வரவுகள், மணி ஃப்ளோ நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம குருங்கிறது ஒரு பெரிய மனிதர், ஒரு ஆசான். அப்படிப்பட்ட குரு பார்க்கும்போது உங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலமாக இருக்கும். அதே சமயத்தில் 9ஆம் இடம் உங்களுடைய நம்மளுடைய அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல போயிட்டு 2ஆம் இடத்து அதிபதி உட்காரும் போது எப்படி சார் இருக்குன்னா, செல்வமலையிலையும் பெருமலையா போய், செல்வமலையிலையும் பெருமலை அடமலை பெய்யற மாதிரி அடிச்சுக்கிட்டு அதிர்ஷ்டம் மழை கொட்டக்கூடிய காலமா இருக்குங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாங்க விருச்சிக ராசி சார், நல்லாவே இல்லை சார். நான் ஒரு பிளஸ் பாயிண்ட் எடுத்து பாருங்க, இந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே கடந்த ஓரிரு மாதங்கள் நல்லா தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப டஃப் பீரியட் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா என்ன நடக்க போகுதுன்னு எடுத்து பார்க்கும்போது சனி பகவான் இருக்காரு இல்லைங்களா, இந்த சனி பகவான் குருவோட வீட்டுக்குள்ள போய் பொசிஷன் ஆயிருக்காரு. குருவோட வீட்டுக்குள்ள 5ஆம் இடத்துல சனி பகவான் பொசிஷன் ஆயிருக்காரு. 5ஆம் இடம் குருவோடைய வீடு. குருவோட வீட்டுக்குள்ள போன சனியால எதுவுமே பண்ண முடியும். ஒரு கெட்டவன் வீட்டுல இருந்து அல்லது கெட்டவனோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கும் ஒரு நல்லவன் அவனோட வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கெட்டவன் போயிட்டு ஒர்க் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கெட்டவன் கெட்ட வீட்டுல இருந்து பண்றது தலைகீழா இருக்கும், எக்கச்சக்கமான பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாரு. பட் அதே கெட்டவன் நல்லவன் வீட்டுக்குள்ள போகும்போது கெட்டவனை கெடுதல் செய்ய நல்லவர் விட மாட்டார். இதுல இன்னொரு டாக்டர்ஸையும் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த கெட்டவன் சொல்லக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பார்த்தாங்க. அதே சமயத்தில் சனி பகவான் கெட்டவரான எடுத்து பார்க்கும்போது 3க்கும் 4க்கும் அதிபதி, தைரிய வீரிய சுகாதிபதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு மனை வாகனம் தாயார் தன் சுகம் சொல்லக்கூடிய அந்த மிக உன்னதமான கேந்திரஸ்தானம், முதன்மையான கேந்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனி. இவரை குரு பகவான் பார்க்க போறாங்க. சோ இந்த 9ஆம் இடத்துல அமர்ந்த குரு எப்படி சார் இருக்க போதுன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே நான் எடுத்து பார்க்கும்போது அதிர்ஷ்ட மலை அடமலையா கொட்ட போகுதுங்க. அதிர்ஷ்ட மலை நனைய தயாரா இருங்கன்னு சொல்ற மாதிரி யோக மலைகள் யோக பதில் நிறைய இருக்கு. புரிஞ்சுங்களா? என்ன பண்ணும், முயற்சிகள் எடுக்கணும், ஸ்டெப் எடுக்கணும். இந்த இடத்துல அதையும் எடுக்க வைப்பார் குரு பகவான். 9ஆம் இடம் தகப்பனார் ஸ்தானம் இல்லைங்களா,
திரிகோண ஸ்தானத்துல மிக உன்னதமான ஸ்தானம்ங்கிறது வந்து 9, 1, 5, 9 திரிகோணம். இதுல வந்து 9ங்கிறது மிக உன்னதமான ஸ்தானம், உங்களுடைய பாக்கியத்தை குறிப்பிடும். இங்க வந்து குரு அமரும் போது எப்படி உச்சமான வலிமையில இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, சார் இது வரைக்கும் எனக்கு மணி ஃப்ளோவே இல்லை சார், இது வரைக்கும் என்னால சம்பாதிக்கவே முடியல சார், நான் வந்து தண்டமாவே இருக்கேன் சார், என்னால எந்த ஒரு புண்ணியமுமே இல்லை சார் சொன்ன எல்லாருக்குமே வந்து மிக மிக உன்னதமான தொழில் அமைய போகுது. வேலை இல்லைன்னு சொன்ன எல்லாருக்குமே வேலை அமையுங்க. இடமாற்றத்துக்காக காத்திருக்க எல்லாருக்குமே இடமாற்றம் உண்டுங்க. ஒரு சேஞ்சஸ் வேணும், இடமாற்றம் வேணும், இருக்கிற இடத்த மாற்றணும், இல்லது வேலையில சேஞ்சஸ் பண்ணணும், எந்த விதமான இடமாற்றத்துக்காக செய்யணும் காத்திருக்க அனைத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்க மனதுக்கு விருப்பமான இடமாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போற குரு பகவான் தயாராகிக்கும். அடுத்தபடியா வந்து தகப்பனார் வகையில இருந்த பிரச்சனைகள் நீங்க போதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேலோங்க போகுது. உங்களோட பாக்கியஸ்தானம் இல்லைங்களா, பாக்கியம்ங்கிறது நீங்க அனுபவிக்கக்கூடிய விதம் பாக்கியம். அப்போ இந்த பாக்கியஸ்தானம் வலுவாகும் போது, ஏன்னா இவர் வந்து சந்திரனோட வீட்டுல உட்கார்றாரு, சந்திரனோட வீட்டுல உட்கார்ந்து என்ன பண்ணுவாரா, ராசியில கூட சந்திரனை பார்ப்பார். ஏன்னா நீங்க விருச்சிக ராசினாவே வந்து பாத்தீங்கன்னா சந்திரனா அவர் பார்க்கணும். ஏன்னா வந்து 5ஆம் பாரு அங்கதான் வருது, விருச்சிகர் தான் பார்க்கிறார் முதன்மை. அப்படி பார்க்கும்போது குருச்சந்திர யோகமா ரியாக்ட் ஆகுது, குருச்சந்திர யோகமா ரியாக்ட் ஆகுது இல்லைங்களா. சோ அதே சமயத்துல வந்து குருங்கிறது கடகத்துல உச்சமாய் நிற்கும் போது வந்து உங்க உடல்ல இருந்த நோய் நீங்க போது சகல விதமான சௌபாக்கியத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கணும். சகல விதமான சௌபாக்கியமும் உங்களுக்கு வருவதற்கு யோகமான காலநிலை இருந்தது. என்ன வகையில வேணா இருக்கட்டும். சார் நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் சார், நான் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் சார், என்னால வீடே கட்ட முடியல சார், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார், இந்த காலகட்டத்துல வீடு கட்டுற வாய்ப்புகள். சரி, குருவோட பார்வை எடுத்து பார்க்கணும். குரு வந்து எங்க பாக்குறாரு, உங்களோட ராசியை பாக்குறாரு. உங்க ராசியை குரு பகவான் பார்க்க எப்படி சார், நீங்க போக்கஸ்டா இருக்கு. இது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னடைவிலே இருக்கேன் சார், எனக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை சார், எல்லாருக்கும் வாழ்க்கை முன்னேற்றம். ஏன்னா அந்த போக்கஸ் லைட்டு ஒரு 10,000 வாட் போக்கஸ் லைட்டை உங்க மேல அப்படியே திருப்பி வைப்போம். ஏன்னா குரு மேல பார்க்கும்போது எல்லாருடைய அட்டென்ஷன் உங்க மேல வரும். அப்போ உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்கா மேல வரும். புரியுதுங்களா, உங்களுக்கு போக்கஸா இருக்க போறாரு. முதல் விஷயம், உங்க மேல அந்த கரைகள் நீங்க போகுது. 2வது விஷயம், உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறாரு. 3வது விஷயம், 4வது விஷயம் என்னன்னா உங்களுக்கு மரியாதை இருக்கும், ரெகக்னேஷன் இருக்கும், பாராட்டுகள் இருக்கும். அதே சமயத்துல விட்டு போன உறவுகள் கூட திரும்பி வந்து உங்களோட சேருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. குருவோட பார்வை அவ்வளவு மிக உன்னதமான பார்வை. புரியுதுங்களா, ஏன் நான் சொல்றேன்னா சந்திரனை இவர் பாக்குறாரு. குருச்சந்திர யோகம் அறியாட்டம், கோடிகளை அள்ளி கொடுக்கிற யோகத்தை மிக முக்கியமான குருச்சந்திர யோகங்க. அவ்வளவு அருமையான யோகம் ரியாக்ட் ஆகும் இந்த காலகட்டத்துல. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த குரு பகவான் தனது பார்வையால் வந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். மனசுக்குள்ள இருந்த பயமுறை நீங்க போதுங்க. சகோதரன் வகையில இருந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள் நீங்க, சகோதரன் வகையில இருந்துகிட்டு இருக்க இந்த பிரச்சனைகள் நீங்க போதுங்க. சகோதரர்கள் பிரச்சனை மட்டும் நீங்க மட்டும் நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்து கூட வீட்டுக்காரங்க கூட இந்த பிரச்சனை நீங்க போகுது. ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டே சார், டெய்லி பிரச்சனை ஓடுது, சண்டை போடுறான், இது பண்றான், இப்படியே வாழ்க்கையில நித்தமும் அக்கம் பக்கம் சண்டையாக போகுது சார்னா அந்த சண்டையும் நீங்க. அதே மாதிரி நல்ல நண்பர்கள், நல்ல நண்பரோட கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்ல நண்பர் கான்டாக்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அந்த கான்டாக்ட் மூலம் உங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். முதல் விஷயம், முயற்சிகள் இருக்கும். இது வரைக்கும் முயற்சியே இல்லை சார், டல்லாவே சொன்ன முயற்சிகள் இருக்கும். உங்களுடைய உபஜய ஸ்தானங்கள்ல முதல்ல முக்கியமானது 3ஆம் இடம். உபஜயஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெற்றிகள் இருக்கும். இது வரைக்கும் காரியத்தடை நீங்க இனிமேல் காரியங்கள்ல வெற்றிகள் இருக்கு. புரியுதுங்களா, அடுத்தபடியா வந்து இவரோட மிக முக்கியமான பார்வைங்க ஒரு 5ஆம் இடத்துக்கு. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது 5ஆம் இடம் இவரோட வீடு ஸ்தானம் இல்லைங்களா, மீனத்தையே அவர் பார்க்கறது இல்லைங்களா. குருவோட வீட்டை குருவே பார்க்கும். குருவோட நல்லா பெரிய லெவலில் வலுவாயிடும். பெரிய லெவலில் வலுவாகும் போது என்னன்னா வீட்டுக்கு சனியால எதுவுமே பண்ண முடியாது, சனியை விட்டுருங்க, சனியால ஒண்ணுமே பண்ண முடியாது. சனி நல்லதான் செய்வாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த குரு அங்க பார்க்கும்போது எப்படி நடக்குதுன்னா 5ஆம் இடம் வலுவாகுது இல்லைங்களா. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை நீங்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் வரணுமா, நிச்சயமா வந்து இந்த காலகட்டங்கள். குழந்தை பாக்கியங்கள், யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை விருச்சிக ராசிக்காரங்க காத்திருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் 99.9% உங்களுக்கு வந்து குழந்தைய பாக்கியத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா, சோ அதே மாதிரி சொத்துக்கள் சேரப்போகுது. இடம் வாங்கணும், வீடு கட்டணும், சொத்துக்கள் நிச்சயமா சொத்துக்கள் சேர அமைப்புகள் வரும். 2வது வந்து மனசுக்குள்ள இருக்க ஆசைகள் நீங்கும். மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆசைகள் நீங்கும். ஆசைகள் நீங்க எப்படி சார், ஆசைகள் நிறைவேறினா மட்டும் அந்த ஆசை தீரும். அப்போ நான் வீடு கட்டணும் சார், கார் வாங்கணும் சார், பைக் வாங்கணும் சார், என் நம்பர் ஆஃப் ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசை தீரும். ஏன் நான் சொல்றேன்னா அங்க அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய சனி இல்லைங்களா. அப்ப 3ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியுமான சனியை குரு பார்க்கும் போது இது என்ன நடக்குது, 4ஆம் இடமும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ சனியோட வீடுகளும் சுபத்துவம் அடையுது இல்லைங்களா. சனி சுபத்துவமான ஒரு வீடு சுபத்துவம் ஆயிடும். சோ அந்த வகையில எடுத்து பார்க்கும்போது வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, அதே மாதிரி பெரிய வீடு கட்டுற யோகம்லாம் வரும். குரு என்ன பண்ணா யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதற்கான முயற்சிகள்ல உங்களை ஈடுபடவும் வைப்பார். அப்போ இந்த ஓராண்டு இந்த குருவோட பேச்சுக்கான யோகமான காலமா, யோகமான காலமாகவும் முன்னேற்றமான காலமாகவும் இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. இல்லத்தரசிகள் தாண்டி எப்படி சார்னு எடுத்து பார்க்கும்போது
இல்லத்தரசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும். இது வரைக்கும் வந்து என்னதான் இருந்த வேலை செஞ்சிருந்தா என்ன பார்த்தா ஒரு பேர் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே வீட்டுல நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேலையில ஒரு பாராட்டு கிடைக்கும், வேலையில ரெகனேஷன் கிடைக்கும். பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு இருப்பாங்க இல்லத்தரசி, அவங்களாம் வேலையில முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வேலைக்காக ட்ரை பண்ற இல்லத்தரசிகளுக்கு இந்த காலகட்டங்கள் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே இந்த காலகட்டங்களில் வந்து சுற்றுலாக்கள் அதிகமா போற இந்த அமைப்பு கூட வரும். புரிஞ்சுங்களா? சரி, அதே மாதிரி வந்து படிக்கிற மாணவர்கள் எப்படி சார்னா, படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்புக்காக நான் வெளிநாடு போகணும் சார், நான் படிப்புக்காக வந்து லொகேஷன் சேஞ்ச் பண்ணணும் சார் நினைக்கிற மாணவர்கள் தான் கண்டிப்பா இந்த கால ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும். எப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேறும். வெளிநாடு போய் படிக்கிறது, வெளியூர்ல படிக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். ஹாஸ்டல் தங்கி படிக்கிற மாணவர் இன்னும் அற்புதமா இருக்கும். வெளில தங்கி படிக்கிற மாணவருக்கு இன்னும் மிக 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 அற்புதமா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல. அதே மாதிரி படிப்புல உங்களுக்கு வந்து ஒரு போக்கஸ்டா இருப்பீங்க, படிப்புல வந்து போக்கஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு முறை படிச்சு மைண்ட் தெளிவா உங்களுக்கு வந்து அது அப்சர்வ் ஆகும். எத்தனை வாட்டி படிச்சாலும் எனக்கு வந்து மைண்ட்ல ஏர்லெஸ் சொன்ன எல்லாருக்குமே இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் ஜஸ்ட் நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணா கூட நமக்கு வந்து ஈஸியா மைண்ட்ல போயிட்டு அது வந்து பிக்ஸ் ஆகிற அமைப்பு அதே மாதிரி இருக்கும். படிப்பு நல்லா இருக்கும். புரியுதுங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் எப்படி சார் இருக்கும்னா, சீனியர் சிட்டிசன் வந்து முதலீடு பண்ணும்போதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. அதே மாதிரி புதுசான துறைகளை இன்வெஸ்ட் பண்ற வாய்ப்புகள்லாம் வரும். புதிய புதிய துறைகளை இன்வெஸ்ட் பண்றதுக்கு புதுசா ஒரு பிளான் வர்றது, அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது லாபங்கள் வர்றது, இந்த மாதிரி நியூ ஐடியாஸ்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். யோகமா இருக்கும், லாபமா இருக்கும். இந்த இது வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த இது வராதுன்னு நினைச்சது கூட உங்களுக்கு இந்த காலத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபண்ட் லாக் ஆச்சு சார், எனக்கு வரவே வராது சார் சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க கூட வாய்ப்புகள் இருக்கும். சரி, அதே மாதிரி வேலை தேடுற எம்ப்ளாயிஸ் எப்படி சார்னா சூப்பரா இருக்குங்க. புதிய வேலை கூட பெஸ்ட் ஆஃபரா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலையில நல்லா இருப்பீங்க, வேலையில இருந்து பெசர்கள் இனிமேல் நீங்கும், அழுத்தம் நீங்கி வேலையில பாராட்டு இருக்கும். புதிய வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். புதிய தொழில் மாற்றம் செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு புதிய தொழில் மாற்றம் கிடைக்கும். புதுசான கஸ்டமர்ஸ் வருவாங்க, புதிய கஸ்டமர் வருவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபமா இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்புகைகள்லயும் அதிகமான கஸ்டமர் சேரும். உங்க கான்டாக்ட்ஸ் மூலியமாவும் அதிகமான கஸ்டமர் சேருவாங்க. புரியுதுங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆலய வழிபாடுகள் என்ன சார் இந்த ஆலய வழிபாடு கிடைக்கலாம்னு பார்க்கும்போது ஆலய வழிபாடுறது ஃபர்ஸ்ட் முதன்மையா சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடு வச்சுக்கோங்க. கார்த்திகை தினங்கள்ல முருகன் ஆலயத்துல போய் நெய்தீபம் போட்டு முடிஞ்சா அர்ச்சனை பண்ணிக்கோங்க, பேருக்கு நல்லா இருக்கும். அறுவடை வீடுகள்ல ஏதாச்சும் ஒரு அறுவடை வீடுக்கு ஒரு முறை நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு சுபிட்சமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்னை பராசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி ஒரு முறை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த ஆண்டுகள் உங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டுகளாக இருக்குங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள். இந்த பொது பலன் எப்படி உள்ள அப்ளிகபிள் ஆகுதுன்னு எடுத்து பார்க்கும்போது மெயினா உங்களுடைய தசாநாதன், உங்களுடைய லக்னாதிபதி யார், லக்னாதிபதிக்கு குரு வந்து யோகமா அவயோகமா அது மூலம் செக் பண்ணிக்கணும். நடப்பு தசா புத்தி என்ன உங்க நடப்பு நடந்துகிட்டு இருக்கு, தசா புத்தி குருவுக்கு ஃபேவரா அன்பேவராங்க நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தசா புத்தி கூட இந்த கோச்சார போல நீங்க ஆட் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி குருவை பத்தி நான் வந்து சொல்றேன்னு சொல்லிருக்கீங்களா, இந்த குரு பகவான்ங்கிறது நவகிரகங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லவருங்க. யாரையும் கெடுக்க கூடாது, யார் நம்மளால முடிஞ்சா செய்யணும், முடியலையா கம்முன்னு இருந்துக்கணும் சொல்லக்கூடிய ஒரே கிரகம் குரு. இந்த குருங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து உச்சமடைகிறார். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சமாகக்கூடிய குரு வந்து தன் பிடிச்ச வீடு சொல்லக்கூடிய சந்திர வீட்டுல உட்கார்றாரு. சந்திர வீட்டுல உட்கார்ற குரு என்ன பண்ணுவார்னா ராகுகேது பயிற்சிக்கு பிறகு இந்த குரு வந்து ராகுவை பார்ப்பாருங்க. அப்ப குரு வந்து ராகுவை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா குரு சண்டால யோகம் பார்க்கும். டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் வந்து ராகுகேது பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து அப்படியே ராகு கீழே இறங்குவார், இந்த பக்கம் வர கேது பகவான் மேலே ஏறும். அப்போ ராகுவ குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை அள்ளி கொடுக்க போறார் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். அதே மாதிரி சும்மாலாம் இல்ல, உச்சமான குரு. அப்ப வேலையை எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்க ஜாதகத்துல அமைவதை நீங்க பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து கேது பகவான் கூட குரு சேர்ற கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. கேது பகவான் கூட அந்த கேது பகவான் சேரும் போது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க ரெடியா இருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குரு சனிய பார்க்கிறார். குரு சனியை பார்க்கும்போது 7 சனி காலகட்டமாக இருக்கக்கூடிய பலருக்கு முன்னேற்றம் வரப்போகுது. அதே மாதிரி 7 சனியாக இருக்கிறவங்களுக்கு 7 சனி தாக்கமே இல்லாம முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. ஏன்னா சனிய குரு பார்க்கும்போது சனி பகவானை கொஞ்சம் இருப்பா, யாரையும் கெடுக்காத பண்றாரு. அப்போ சனிய குரு பார்க்கறது மிக மிக பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்க. அப்போ இத்தனை யோகத்தை இந்த குரு பயிற்சி அள்ளி கொடுக்க போகுது இல்லைங்களா. இந்த குரு பயிற்சியை நம்ம மட்டும் பார்த்தா பார்த்தாது, இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நண்பர் கூடவும் ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு சொன்ன லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருவோம் பாருங்க. என் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், இல்லை ஃபோன் கால் பண்ணி நீங்க ஃபோன் மேட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கினா வித்தின் 48 ஹவர்ஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். நாங்க ரொம்ப நாளா அதிகமாக ஆகாது, ரொம்ப அதிகமான ஃபீஸும் கிடையாது, எல்லாருமே அக்செப்ட் பண்ற கூட
ஃபீஸ் தான் இருக்கும். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஃபீஸ் எல்லாம் கம்மியான ஃபீஸ் தான் கொடுத்தா விருப்பம் இருக்கு. நீங்க முழு ஜாதக பலன் எடுத்து பார்த்து ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாருங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த குரு பயிற்சி எல்லாருமே காமனா வந்து ஆலங்குடி குருவை போயிட்டு பயிற்சி ஆகும்போது வழிபாடு கூட நல்லா இருக்கும். அன்றைய தினம் போக முடியலன்னா என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு அடுத்த வார வியாழக்கிழமைக்குள்ள போயிட்டு குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைந்த சந்தோஷத்தையும் செல்வத்தையும் தனபாக்கியத்தையும் குடும்பத்துல சந்தோஷ மகிழ்ச்சி அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி அமைய நான் என் காளியை மனமாற பிரார்த்தனை செய்து வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.